இப்போ அங்கே வந்து துணை குடியரசுத் தலைவர் தன்கர் ராஜினாமா அது ஒரு பெரிய விவகாரமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் முதல் நாள் சந்தோஷமாக தான் இருந்தாருங்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அந்த மனநிலையிலே இல்லை, அவரை பார்த்தா ராஜினாமா செய்கிற மூலிலே இல்லை. அவர் வந்து சமீபத்தில் அவர் பேசும்பொழுது ஒரு யூனிவர்சிட்டியில் பேசும்பொழுது, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அதில் பேசும்போது நான் 2027 வரைக்கும் நான் தான் தொடர்ந்து பதவி காலம் முழுமையாக துணை ஜனாதிபதியாக இருப்பேன், கடவுள் சித்தம் இருக்குமே ஆனால் நான் அது வரைக்கும் தொடர்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அப்போவே அவர் பொடி வச்சு பேசுகிற மாதிரி, கடவுள் சித்தம் இருக்குமே ஆனால் அப்படிங்கிற மாதிரி 2027 வரைக்கும் கட்டாயமாக இருப்பேன் எம்ஃபேட்டிக்காக சொல்லி முடிச்சிருந்தாருன்னா சரி. அப்போ ஏதோ பிரச்சனைகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு நல்லா தெரியுது. உதாரணமாக அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் நல்ல காரியங்களை செய்யணும், அவங்கள தெருவில் நின்று போராடுற மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களெல்லாம் சிவராஜ் சௌஹானை வச்சுன்னு பேசியிருக்கார். அவர் போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒரு நமக்கு அட்வைஸ் பண்ணுறார். அவர் பல பேர் இருக்கின்ற இடத்துல இது மாதிரி பேசுகின்றார் அப்படின்னு அவர் ஏதோ சொல்லியிருக்கார். அது ஒரு கோபத்தை பிரைம் மினிஸ்டருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஜுடிஷியரி நீதி துறையை பற்றியும் கடுமையான விமர்சனங்கள்லாம் அவர் வச்சுட்டு வர்றார். எஸ்பெஷலி ஜனாதிபதிக்கு என்ன பவர், கவர்னருக்கு என்ன பவர், அதெல்லாம் டிசைட் பண்ணுறதுங்கிறது ஜுடிஷியரியால் செய்ய முடியாது. அது வந்து என்ன அந்த பவரையும் அவர்கள் எடுத்துக்கொள்வது, நாடாளுமன்ற பவரையும் அவர்கள் எடுத்துக்கொள்வது என்பதுலாம் தவறுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கின்றார். இது என்னென்னா, நேரடியாக அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் முன்னாடியிலேயே பேசியிருக்கு. முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் ரொம்ப இரிட்டேஷன் செய்கிற மாதிரி அவர் பேசுகின்றார். அது வந்து தமிழ்நாடு கேஸ் போகிறப்போ தான் அதை தான் சொல்கிறேன். அதனால தான் அவங்க என்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆகவே இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும்.